ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அருணும் சீதா கல்யாணத்தை முடிச்சுட்டு மீனா வெளியில் வராங்க முதல்ல. அப்போது முருகனோட முத்தும் உள்ளே போகிறாரு. அப்போ முத்தை பார்த்த மீனா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே என்ன சொல்கிறதுனே புரியாமல் நிற்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்ன மீனா யாரோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற, ஆமாம் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா அது வந்துன்னு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி சீதாவும் அருணும் மாலையோடு வராங்க. இதை பார்த்த உடனே முத்து அப்படியே முறைச்சின்னு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாரு. உடனே மீனா முத்து கையை பிடிச்சி எங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க. உடனே முத்து மீனா கையை தட்டி விட்டு, இதுக்கப்புறம் நீ என் கூட ஒரு வார்த்தை கூட பேசாத, நான் அவ்வளோ சொல்லியும் என்னை மீறி நீ பண்ணியிருக்க, என்ன உன் மனசில் என்ன நினப்பு, நீ என்ன பண்ணிட போகிறான் இந்த டிரைவர் அப்படி தானே நினச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஒன்று மீனா சொல்கிறாங்க, எங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, சீதா அப்பா இருந்தால் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டாங்க, அதுக்காக தாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன், எனக்கே மனசு இல்லாமல் தாங்க இந்த கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க மீனா. மீனா நீ பேசுனது எல்லாத்தையும் நான் இவ்வளோ நாள் நம்பினேன், இன்னமும் நான் நம்பவும் நினைக்கிறேன், நீ நான் தான் முட்டாள் மீனா, நானும் நினச்சிட்டேன் மீனா நம்ம பேச்சு மீற மாட்டா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பா, நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டா அப்படின்ட்டு. என் மண்டையில் ஒன்று கூட உரைக்கல போகிறேன், நீ இப்படிலாம் பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல போகிறேன், எதர்ச்சியாக நான் இங்கே வந்ததால் தான் இந்த விஷயமே எனக்கு தெரியுது, இல்லைனா என்கிட்ட இந்த விஷயத்தை மறைய தானே செஞ்சிருப்போம் மீனா நீ அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறேன், இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் எதோ நினைக்காதீங்க, எனக்கு எவ்வளோ பாரத்தோடு நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தாங்க தெரியும் அப்படின்றாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறார், மீனா நீ என்னை அசிங்கப்படுத்துனதுக்காக தான் நீ பண்ணியிருக்க சரியா, இதில் உனக்கு சந்தோஷம் தான், உனக்கு என்னைக்கு இதில் பாரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. உடனே சீதா முத்துக்கிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க, மாமா நான் சொல்கிறத கேளுங்க, அக்காவுக்கு இதில் விருப்பமே இல்லை, நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா நீயும் பேசாத, நீனும் ஒன்று குழந்தை, நான் சொல்கிறதுல நீ கேட்பா நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை மீறி நீ ஒரு விஷயத்த நீ பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, மீனா கூட நான் நம்பணும் இல்லையோ ஆனால் உன்னை நிறைய நம்பிட்டேன் சீதா, அதனால் ஏற்றுக்கவே முடியல, இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, மாமா என்னோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, தயவு செஞ்சுட்டு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, யார் சொல்கிறது நான் கேட்குற மாதிரியே இல்லை, நான் சொல்கிறது நான் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கவே இல்லை, நான் தான் லூஸு மாதிரி கத்திட்டு இருந்தேங்க உங்ககிட்ட, நீங்கள் எல்லாருமே உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சிங்களோ அதை செஞ்சு முடிச்சிருக்கீங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இருங்க கோவப்படாதீங்க எல்லாரும் பார்க்குறாங்க இங்கன்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் எல்லாரும் பார்க்குறாங்க, அதான் என் தலையில் எல்லாரும் மண்ணை வாரி போட்டிங்களே எல்லாரும் சேர்ந்து, இதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்க, இது என்னால் மறக்கவே முடியாது, உன்னை மன்னிக்கவும் முடியாது, தயவு செஞ்சு நீ என் வீட்டுக்கு வராது, என் கூட பேசவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோட கிளம்புறாரு. உடனே மீனா முத்து கையை பிடிச்சி, எங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறத கேளுங்கன்றாங்க. மீனா கையை விடு தயவு செஞ்சு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்றாரு. உடனே சீதாவும் முத்துக்கிட்ட போய் அழகிறாங்க, மாமா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குன்னு நினச்சாலும் அது எனக்கு கொடுங்க மாமா, அக்கா மேலே எந்த தப்புமே இல்லை மாமா அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் யார் உங்களை மன்னிக்கிறதுக்கும் உங்களை தண்டிக்கிறதுக்கும், நான் ஒரு சாதாரண டிரைவர் தானே, அதனால தானே நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை, என் மேலே ஒரு மரியாதை இருந்தது, நான் சொல்கிறத கேட்டிருந்தா நீங்கள் இது இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் உங்க கூட பேச தயாராக இல்லை சொல்லிட்டு முத்து கோவத்தோட வெளில கிளம்புறாரு. உடனே அருண் கேட்குறாரு, இங்கே என்ன கல்யாணமாக நடந்து முடிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெக்கலாக பேசுகிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு மீனாவை பார்த்து, இவன் இப்படிலாம் பேசுவான்னு எனக்கு தெரியும் மீனா, எங்கே நீங்களே நான் மதிக்கலை, மற்றவங்களாம் என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது, உங்ககிட்ட நான் பேச தயாராகவும் இல்லை, அப்பா உங்களால் நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன், தயவு செஞ்சு நீ மீனா என் கண்ணில் இதோட பற்றவே பற்றாத, என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வெளில கிளம்பி போயிடுறாரு. உடனே சீதா மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா மாமா இப்படி சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையேக்கா அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கும் ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்ட்டு, அவர் இங்கே வருவா நான் நினச்சி கூட பார்க்கல, அவர் நான் எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் யோசிக்கிறாங்க. அப்புறம் முத்து ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவொடனே என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா இன்றைக்கி நான் குடிச்சிட்டு வரலப்பா, ஒருத்தி தலை மூடிக்கிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்றாரு. என்னடா வளர்ற அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. ஆமாம்ப்பா இந்த மீனா இருக்கால, அவன் என் பேச்சை மீறி அந்த அருணுன்றவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காப்பா சீதாவை, இதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டுக்கு வரவும் தேவையில்ல, அவள் எனக்கு தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோடு பேசுகிறாரு. உடனே விஜய் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா இந்த பூக்காரை எப்படியோ விட்டு வெளில தரணும்னு நினச்சேன், இப்போ அவளாவே வெளில போயிட்டா போலகுது, இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், இதுக்கப்புறம் அந்த பூக்காரை வீட்டுக்குள்ளே சேர்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, எதுக்கு முத்து இந்த மாதிரி குடிச்சிட்டு ஏன் இப்படி வந்திருக்க, மீனா எந்த ஒரு விஷயத்தையும் காரணத்தோடு தான் பண்ணியிருக்கணும், நீ எதுக்கும் கோவப்படாத, நான் வந்தால் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்பா இதுக்கப்புறம் விசாரணை கிடையாது எதுவும் கிடையாதுப்பா, மீனா இந்த வீட்டு வாசப்படில் காலை வைக்கவே கூடாதுப்பா அப்படின்றாரு முத்து திட்டவட்டமாக. அப்புறம் முத்து கத்திட்டு பெட்டில் போய் படுத்துடுறாரு. அப்புறம் மீனா வீட்டுக்குள்ளே வராங்க. அவனே விஜய் கேட்குறாங்க, ஏய் எங்கே வர அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை என்ன உங்களுக்கு தெரியலையா, இந்த வீட்டில் தானே நான் வாழறேன், இங்கே தானே வந்தாகணும் அப்படின்றாங்க. ஏய் அதெல்லாம் நேற்று வரைக்கும் உன் புருஷன் முத்து இருக்கானே அவனே இந்த வீட்டில் உன்னை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலாம் வரதவில்லை, எங்கேயாவது பூ கட்டி வியாபாரம் பண்ணுப்போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஒன்று மீனா சொல்கிறாங்க, அத்தை இது எனக்கும் என் புருஷனுக்குள்ள பிரச்சனை, இதில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க அப்படின்றாங்க. ஏய் இது உன் புருஷன் உன் பிரச்சனைலாம் கிடையாது, இந்த வீட்டுக்கு அவன் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நீ வர தேவையில்ல அப்படின்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறார், விஜயா
வேற ஒருத்தங்க பிரச்சனையில் நீ போய் உள்ளே வந்து குளிர்காய நினச்சிடாத, ஒரு நிமிஷம் நீ தள்ளு அப்படின்றாங்க. என்னம்மா ஆச்சு மீனா அப்படின்றாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிற, அவன் நிறைய குடிச்சிட்டு இருக்கான் கோவத்தில், இப்போதைக்கு அவங்ககிட்ட பேச ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ உள்ளே வாமா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே முத்து எழுந்திரிச்சு, ஏய் மீனா எதுக்கு நீ உள்ளே வந்த, வெளில பொடி. முத்து மீனை கையை பிடிச்சி தரன்னு வீட்டு வாசல் எத்துமே தள்ளி விடுறாரு. உடனே விஜயா இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்தினாலும் மனோஜ் பேச்சை மீறி நடக்க மாட்டான். ஆனால் இந்த மீனை உன் பேச்சை மீறி நடந்திருக்காடா, இதுக்கப்புறம் நீ உன் வீட்லேயே சேர்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து முத்துவை உன்னை ஏற்றி விடுறாங்க. உடனே அண்ணாமலை, விஜயா என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க, முத்து நம்ம வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பொண்ணை, கல்யாணம் பண்ண பொண்ணை வீட்டை விட்டு வெளில தத்துறான், அதை பார்த்து நீ சந்தோஷப்படுறிய அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க இவெல்லாம் திமிர் பிடிச்சி ஆடிட்டு இருக்கா, இவளை வீட்டில் வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்களா, இவளெல்லாம் என்றைக்கோ வீட்டை விட்டு வெளில அனுப்ப வேண்டியதுங்க, இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம், ஏய் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா மீனாவை பார்த்து. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது இந்த வீட்டில் தான் அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து, ஏய் இதுக்கப்புறம் நீ ஒரு விஷயம் கூட நீ என்கிட்ட பேசவே பேசாத, நீ வெளில போயிட்டே அப்படின்றாரு முத்து பயங்கர குடி வெறியில்.